வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அறிவரசன் vlogs. சாரிங்க, அறிவரசன் vlogsன்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரா ஃபியூச்சர்ஸ். இட்ஸ் மீ அறிவரசன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த பிசி ரிசல்ட் வந்துருச்சு, நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன், ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன ப்ராசஸ் முதற்கொண்டு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன், ஓகேவா? லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். இந்த தேதியில் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு இடத்துக்குள்ள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த நாளில் நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹால் டிக்கெட்டை கையில் வச்சுக்கிடணும். போயிட்டு நீங்கள் உங்களுடைய நம்பர் அங்கே போயிட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் ஃபுல்லாமே மறுபடியும் ஒரு நாள் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த டைம் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ரோல் நம்பர் ஆர்டரில் நீங்கள் போயிருந்துருக்கலாம் எல்லா இடங்கள்லையும் சரி. ஆனால் இந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோக்கல் ஸ்டேஷன் எந்த ஏரியாவில் ஃபுல்லாமே கவர் ஆகுமோ அந்த ஏரியாவுக்குன்னு தனியாக ஒரு பேட்சஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கவர் ஆகிற ஏரியா, அதாவது கேம்ப் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தலைமை இடத்தை சுற்றி உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மொத்தமாக அவங்களுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிளேஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு பேட்சாக வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு கேம்ப் ஆஃபீஸ் கனெக்ட் பண்ற சுற்று வட்டாரங்களை சார்ந்து இருக்கிற எல்லாத்துக்குமே தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க குரூப்பா. நீங்க போய் உட்காருங்கும் போது உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல உங்களுடைய ஏரியால உங்களுடைய லோக்கல்ல சுற்றி இருக்கிற எல்லாருமே தான் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. உங்களுடைய ஊரை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற நபர்கள் தான் அந்த வெரிஃபிகேஷன்ஸ்க்கு உங்க பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. நீங்க போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணணும். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. என்ன சர்டிஃபிகேட்ல நீங்க அப்ளை பண்ணும்போது வச்சிங்களோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் வெரிஃபை பண்ணணும். வேற ஒண்ணுமே கிடையாது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு இதை கூட நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, ஓகேவா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மேபி நிறைய பேர் இந்த போனோஃபைட்லாம் வச்சிருந்திருப்பாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இல்லைன்னா மேற்கொண்டு ஏதாவது படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு போனோஃபைட் இருக்கும். அந்த போனோஃபைடை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க போகும்போது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, தயவு செய்து இப்போ வெளியே எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுடைய நேட்டிவ்லே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 hour ஒரு வீக்குக்குள்ள, ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒரு வீக்குள்ள உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். அதிகபட்சமா 10 நாள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கும் இதே மாதிரி ப்ராசஸ் இருக்கும், அவங்களுக்கும் அடுத்து கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதனால மொத்தமா நீங்க வெளியே போயிடாதீங்கன்னு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு கொஞ்ச நாள்ல உங்களுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்க நம்பருக்கு கால் வரும். பயந்துட வேணாம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது சைன் போட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க மெடிக்கல் டேட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் வரும். ஒருவேளை நான் ஊர்ல இல்ல வெளியே போயிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்றது, எனக்கு மெடிக்கலும் ஜாப்பும் கிடைக்காம போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. உங்களுக்குன்னு இந்த டேட் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஆஃபீஸ்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு அந்த நாள்ல வர முடியல, எந்த நாள்ல வர முடியுது அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க, இந்த டேட்ல நீ போகல அப்படின்னா உனக்கு மெடிக்கல் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கான மெடிக்கலும் சரி உங்களுக்கான ஜாப்பும் சரி அலாட் பண்ணிட்டாங்க. அதனால அதை கண்டிப்பா நீங்க வாங்கி தான் ஆகணும். நல்லா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணிடாதீங்க. ஃப்ராங்காக நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடத்துல இருக்கிற என்னால் வர முடியல அப்படின்னா, வர முடியலன்னா ப்ராப்பராக சொல்லுங்க. என்னைக்கு வருவீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா மெடிக்கல் அப்படிங்கிறது அதே நாளில் நடந்து எல்லாத்துக்கும் முடிஞ்சிடாது. 1 வீக், எனக்கு தெரிஞ்சு 1 வீக் கிட்ட நடக்கும். சில பேருக்கு 4 நாள்ல மெடிக்கல், ஒரே நபருக்கு 4 நாள் மெடிக்கல் கண்டினியூவா போயிருக்கு. சில பேருக்கு ஒரே நாள்ல முடிகிற மாதிரி எங்கேயுமே கிடையாது. 2 நாள் மினிமமா 2 நாள்ல முடியும். அதனால நீங்க குழப்பிக்காதீங்க. முடியல அப்படின்னா சொல்லிருங்க, ஓப்பனா சொல்லிருங்க. உங்களுக்குன்னு இன்னொரு டேட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? மெடிக்கல்ல. ஏன்னா நீங்க போற அன்னைக்கு தனித்தனி பேட்சா நடந்துட்டே இருக்கும். ஒரு பேட்ச்ல கிட்டத்தட்ட அப்போ அவங்களுடைய பிரிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 பேரை பிரிக்கலாம். நிறைய பேர் அதிகமா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமா பிரிச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ப்ராப்பரா என்னது முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். போய் லைன்ல நின்னுக்கோங்க. இருந்தாலும் உங்களுடைய ஆர்டர் படி உங்க நம்பரை வச்சுதான் கூடுவாங்க அந்த நேரத்துல. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்பர் ஆர்டர் படி நீங்க முன்னாடி பின்னாடி பார்த்துக்கோங்க. ஆனா ப்ராப்பரா உங்களுக்கான பிளேஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அடுத்த டைம் நீங்க போகாதீங்க, ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெடிக்கல் நடந்து முடிஞ்சிடும். மெடிக்கல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ரிசல்ட் வர்றதுக்கு நாள் வந்து ஆகும். அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பரா உடனே சொல்லிடுவாங்க. உன்னுடைய மெடிக்கல் அன்னைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி, நீங்க என்னைக்கு மெடிக்கல் முடிக்கீங்களோ அன்னைக்கு எந்த டேட்ல வந்து சொல்லி முடிச்சிருவாங்க. உனக்கு மெடிக்கல் வந்து கிளியர் ஆயிட்டு, இல்லை அப்படின்னா உனக்கு வந்து ரீ அப்பீல் இருக்கு, அதனால நீ சென்னை போ அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. தெளிவா சொல்லிடுவாங்க. சென்னை போறதெல்லாம் தனி. அது வந்து உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். மேக்சிமம் மெடிக்கல் யாருமே வந்து கழிக்க மாட்டாங்க. அப்படி வந்து யாராவது ஒரு ஆளை வந்து ஷார்டேஜ் பண்றாங்க அப்படின்னா ஐ ப்ராப்ளம் மட்டும்தான். 6/6 இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 6/9 வரைக்கும் எல்லாருமே அக்செப்ட் பண்றாங்க. 6/6 இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் லோக்கல் ஜிஹெச்ல வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. அதனால அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து உங்களை போட்டு நிறைய கால் பண்ணி உங்களை பக்கத்துல கூடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கால் வரும். உங்களை வந்து சர்டிபிகேட் வந்து வெரிஃபை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மேக்ஸிமம் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்து வரும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தால் நீங்க வெரிஃபை பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லாமே வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு உண்மைத்தன்மை சான்றிதழ் வந்து வாங்குவாங்க. இப்போ ஒரு ஸ்டேஷன்ல நீங்க நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அவங்களால அலைய முடியாது. இதே நீங்க வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து நீங்க மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து யூனிவர்சிட்டி வரைக்கும், நீங்க வேற எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் அதுக்கான உண்மைத்தன்மை சான்றிதழை வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஆனா மேக்சிமம் இப்ப யாரும் அப்படி பண்றது இல்லை. ஏன்னா ஒரு குரூப்ல வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து ஒரு நிறைய பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. அதனால வந்து எல்லாருமே வேற வேற இடத்துல படிக்கிறதுனால அவங்க கையில ஒப்படைச்சிருந்தாங்க. நீங்க தானே ஸ்கூல்ல இருந்து படிச்சீங்க, நீங்க ஸ்கூல்ல இருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்க, காலேஜ்ல இருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு உங்க கையில ஒப்படைச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து அதுவும் கொஞ்சம் ஈஸி தான். அதுக்கடுத்து வந்து உங்களுடைய தாலுகா ஆஃபீஸ் செல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உண்மைத்தன்மையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வெரிஃபை பண்றதுக்கு நீங்க தாலுகா ஆஃபீஸ் போகணும். ஒரு ஃபார்மேட் வந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அதை வந்து நான் கொடுக்குறேன். அப்படிதான் வந்து வாங்கணும். அந்த ஃபார்மேட் வாங்குறதுக்கு ஃப்ரீ தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கனாலே லோக்கல்ல யாருமே காசு வாங்க மாட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெரிஃபை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூ டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது இந்த டேட்ல வந்து நீங்க வந்து பிஆர்எஸ்ல வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும். நீங்க இதெல்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா வந்துச்சு. இப்போ என்னன்னா டேரக்டா எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து டேரக்டா உங்க கையிலே கொடுத்துட்டாங்க. அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து கொடுக்குற அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல சில நேரங்கள்ல லோக்கல் ஸ்டேஷன், சில நேரங்கள்ல எஸ்பி ஆஃபீஸ் தான். அதனால ஒன்றும் குழப்பிக்கிடாதீங்க. ஆனா ஏதோ ஒரு மூலியமா வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்தது லோக்கல் ஸ்டேஷன் மூலியமா தான். அதனால வந்து லோக்கல் ஸ்டேஷன் மூலியமா வரும். இல்லை அப்படின்னா நீங்க வந்து போஸ்ட் மூலியமா இப்போ வர்றது இல்லை. ஏன்னா அது வந்து 2020க்கு முன்னாடி வரைக்கும் போஸ்ட்ல வந்து நிப்பாட்டாங்க. இல்லை அப்படின்னா மொத்தமா எல்லாத்தையும் கூட்டு வச்சு எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து கொடுப்பாங்க. இப்போ நிறைய எஸ்பிஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. பசங்களை எல்லாத்தையும் நேரடியா வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நேரடியா எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து கொடுக்கலாம். நான் செலக்ட் ஆகிற டைம் வந்து கோவிட். அதனால வந்து எனக்கு வந்து லோக்கல் ஸ்டேஷன் மூலியமா வந்தது. ஸோ அதனால வந்து லோக்கல் ஸ்டேஷன் மூலியமா வராது. உங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸ் கூட்டு வச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுல வந்து கொடுத்துருக்கோம் என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அந்த பொருள்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பொருள்லாம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாமே வந்து நீங்க வாங்கணும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள. நீங்க நினைக்கிற மாதிரி யூனிஃபார்ம் அதெல்லாம் கிடையாது. 2 ட்ரௌசர் வாங்க வேண்டியிருக்கும், அது தைக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து டிஷர்ட்ஸ் வாங்கணும், ஒயிட் டிஷர்ட்ஸ் வாங்கணும். ஸோ மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அந்த பொருள் ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல இருக்கும். அதை வாங்கிட்டு நீங்க போயிட்டு லோக்கல் ஸ்டேஷன்ல, அதாவது யூனிஃபார்முக்குனே பர்டிகுலரா வச்சிருப்பாங்க ஒரு சில ஷாப், அங்க போயிட்டு நீங்க வாங்குங்க. வாங்கிட்டு தயாரா இருங்க. நீங்க எப்படினாலும் போலீஸ் கட்டிங்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்க பிஆர்எஸ் உள்ள போயிட்டு நீங்க அந்த கையில வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க கையில கொடுக்கும்போது, உங்க சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்கா கூட்டு போயிட்டு 0 பாயிண்ட்ல போட்டு அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து 0 பாயிண்ட்ல போடும்போது நிறைய பேர் நான் வந்து ட்ரைனிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கட் பண்ணுவீங்க. கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிஆர்எஸ் உள்ளுக்கு போகும்போது உங்களை வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும். அது வந்து வேற ஒரு மாதிரியான ஒரு லைஃப். அது வந்து நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நிறைய டிஸ்கஷன் வந்து பண்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் நடக்கும். உங்களுக்கு ப்ராப்பரா எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து
முடிஞ்ச அளவுக்கு செலக்ட் ஆன பசங்க எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம அரிவர்சன் விளாக்ஸ்னு ஒரு சேனல் வச்சுங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏதாவது ஒன்று விட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் கிட்டத்தட்ட நிறைய ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து நான் பேசியிருக்கேன். அதனால எனக்கு தெரியல நான் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது கீழே கமெண்ட் வந்து பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் நான் அதுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணுறேன். ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பை.